கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே சொல்லவும் செய்யவும் முடியும். ஏனென்றால் அவர் தேவன், சர்வ வல்லவர். அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவர். மனுஷனால் ஏன் முடியாது என்றால், சொல்லுகிறேன் கேளுங்கள். ஒரு மனுஷன் ஒரு ஆப் வைத்திருந்தானாம். யார் எல்லாம் வருத்தமாக இருக்கிறீர்களோ அவர்கள் எல்லோரும் என்னிடத்தில் பேசலாம், நான் உங்களுக்கு ஒரு வழியை சொல்லுவேன், அது உங்களுக்கு புரோஜனமாக இருக்கும் என்று வெளியிட்டாராம். அதை பார்த்தது நிறைய பேர் பேசினார்களாம். இவரும் அவர்களுக்கு பதிலை சொல்ல சொல்ல போக போக அநேகர் பேச பேச இவருக்கு நேரமே கிடைக்கவில்லையாம். வீட்டிலேயும் வெளியேயும் ஃபோனிலையும் நெட்டிலையும் இவரால் பிறகு பேசவே முடியவில்லையாம். ஐயோ, நாட்டில் இவ்வளோ பேர் கவலையாகவும் வருத்தமாகவும் இருக்கிறார்களா என்று அந்த ஹாப்பியே க்ளோஸ் பண்ணிவிட்டு வீட்டையும் ஊரையும் காலி பண்ணிட்டு போயிட்டார்களாம். அதனால்தான் சொன்னேன், தேவனால் மட்டுமே வருத்தப்பட்டு பார சுமக்கிற எல்லோருக்குமே அவரால் விடுதலை தர முடியும். அதனால்தான் அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். வருத்தப்பட்டு பார சுமக்கிற எல்லோருமே அவரிடத்தில் போங்க, உங்கள் கவலைகளையும் எல்லாவற்றையும் விண்ணப்பத்தோடு வேண்டுதலோடும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அவர் உங்கள் கவலைகளை எல்லாவற்றையும் மாற்றுவார். பெரிய விடுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருவார். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அவரால் எல்லாம் செய்ய முடியும். சரிங்களா? அவரை நம்பி போங்க. உங்களுக்கு நிச்சயமாக ஒரு இளைப்பாறுதல், ஒரு பெரிய மூச்சோடு அப்பா ஒரு இளைப்பாறுதல் கிடைச்சா எவ்வளோ நல்லா இருக்கும் இல்லையா? அந்த இளைப்பாறுதலை தேவன் தருவார். உங்களுக்கு எல்லாவற்றிலும் விடுதலை கொடுத்து அப்பாடா அப்படின்னு உட்கார்ற அளவுக்கு ஒரு சந்தோஷத்தை சமாதானத்தை தருவார். சரிங்களா? தேங்க்யூ.